ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாக்இன் ஃபார்ம். அதாவது பார்த்தீங்கன்னா லாக்இன் ஃபார்ம் நிறையா இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த லாக்இன் ஃபார்ம் வந்து பூஸ்ட்ராப்பில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோட் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேராக வந்துட்டு அவுட்புட்டை ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண லாக்இன் ஃபார்ம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மன்னு சொல்ல முடியாது, நானே லாக்இன் ஃபார்ம் ஆன்லைன்லேருந்து எடுத்தேன். ஸோ இந்த கோடிங்கும் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். கீழே வந்து இந்த பாட்டம் கொஞ்சம் கேப் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரை போல்ட் ஆகி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. நான் ஒரு சில டிங்கிரிங் வேலையை பார்த்து வச்சு உள்ளே வச்சுருக்கேன். அடுத்து இது எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ கோடிங் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயே இருக்குது. நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம அந்த இதில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நான் இனியே வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாடி, அதுக்கு முன்னாடி ஹெட்டுக்குள்ளே நமக்கு Boostrab5க்கான லிங்க் தேவை. ஸோ அந்த Boostrab5க்கான லிங்க் போட்டால் தான் உங்களுக்கு எடுக்கும். இந்த லிங்க் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஃபார்ம். நீங்கள் கிரியேட் பண்ணுற ஃபார்ம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட்ராப்பே இல்லாமல் இப்படி தான் இருக்கும். லிங்க் போட்டால் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாடி. ஸோ பாடின்றது இந்த மொத்த வெப்சைட்டோட பாடி. அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா செக்ஷன்ஸ். ஸோ செக்ஷன்ஸும் ஒன் டைப் ஆஃப் பாடி மாதிரி, கண்டெய்னர், ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த செக்ஷன்ஸோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா VH100 வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா இந்த ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி. ஸோ VH100 அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபுல் ஹைட்டு. ஸோ இந்த மாதிரி ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறப்ப VH கொடுப்பாங்க, PX கொடுப்பாங்க. பட் பர்சன்டேஜில் வந்து ஹைட் வந்து மேக்ஸிமம் எடுக்காது. ஏன்னா நான் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஹைட்டு வந்து பர்சன்டேஜில் போட்டிங்க அப்படின்னா எடுக்காது. வித்து தான் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜை பொறுத்து எடுக்கும். ஹைட் வந்து பர்சன்டேஜில் போட்டால் எடுக்காது. ஏன் அப்படின்னா அது என்னன்னு எனக்கே தெரில. பர்சன்டேஜில் போட்டோம் அப்படின்னா இப்படி காமிக்கும். பட் என்னென்னா அவங்க கூட்டினாலும் குறைச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு சில நேரம் நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக எடுக்காது. நீங்கள் போட்டு ரெஸ்பான்சிவாக இருக்கும்னு நினச்சாலும் இருக்காது. இதில் கூடுது குறையுது. பட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபார்மும் நமக்கு குறையணும். பட் பாருங்கள், நம்ம செக்ஷனுக்குள்ளே தானே இந்த ஃபார்முலாம் போட்டிருக்கோம். பட் பாருங்கள், பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு தான் உங்களுக்கு வந்து குறையும் தவிர்த்து இந்த ஃபார்முலாம் உங்களுக்கு சுருங்காது. இதே இது நீங்கள் வித்துன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வித்துன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல இருக்குது. இப்போ என்னோட இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது சம் கைண்ட் ஆஃப் வித் வந்து இருக்குது. இப்போ நான் இதை குறைச்சேன் அப்படின்னா எனக்கு வித்தோடு சேர்த்து ஃபார்மும் குறையும். ஸோ நமக்கு உள்ளே இருக்க கண்டென்ட் முதல் கொண்டு குறையும். ஸோ இப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ ஹைட்டுன்னு குறைச்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் முதல் கொண்டு நம்ம குறைக்கணும்னு நினைப்போம். பட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் போடுறோம். எதில் பர்சன்டேஜ் போடுறோம் அப்படின்னா ஹைட்டில் இந்த VH தூக்கிட்டு பர்சன்டேஜில் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கும். பிக்சல் யூஸ் பண்ணலாம், அதை தவிர்த்து இந்த மாதிரி VH யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கண்டெய்னராக வந்து வச்சுக்குவோம். அந்த கண்டெய்னருக்குள்ளே ரோ வைஸாக காலம் வைஸாக பிரிப்போம். ஸோ அந்த கண்டெய்னர்ன்றது என்னென்னா ஒரு பொட்டி மாதிரி வச்சுக்குவோம். அந்த பொட்டிக்குள்ளே நமக்கு தேவையான செக்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா தேவையான அளவு இந்த பொசிஷனில் இது வரணும், இந்த பொசிஷனில் இது வரணும்னு சொல்லிட்டு பிரிக்கிறது தான் கண்டெய்னர். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு ரோ, அந்த ரோன்றது இந்த ஃபார்ம், இது ஃபுல்லாமே ஒரு ரோ தான். இப்போ ஒரு ரோக்குள்ளே தான் இந்த ஃபார்ம் ஃபுல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு ரோ. அந்த ரோக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த COLன்றது காலம். ஸோ அந்த ரோக்குள்ளே ஒரு காலம். அந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இவ்வளவு கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ இந்த இடத்துல வந்து எது நமக்கு அப்ளை ஆகுது அப்படின்னா இந்த COL12 இருக்கு இல்லையா, இந்த COL12 தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்ளை ஆகும். இருங்க, ஸ்பேஸ் விட்டுருவோம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனோட சைஸு சுருங்க நமக்கு ஒவ்வொன்றா அப்ளை ஆகும். இந்த மிடில்ன்றது என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பிக்சலுக்கு மேலே வந்தால் அது மிடில், அந்த பர்டிகுலர் பிக்சலுக்கு மேலேயும் போச்சு அப்படின்னா அது லார்ஜ், அந்த லார்ஜுக்கு மேலேயும் போனால் அது எக்ஸல். ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல SMன்னு ஒன்று இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு லார்ஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே உள்ள சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நான் உள்ள சொல்லுங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்களா சடார்னு. ஸோ இது வந்துட்டு எம்டி. இந்த எம்டிக்குள்ளேயே நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா COLக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த COL இல்லாமல் SMன்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஸ்மாலு. ஸோ ஸ்மாலுக்குன்றது ஒரு பர்டிகுலர் பிக்சலுக்குள்ளே வந்தால் ஸ்மால்ன்ற மாதிரி இருக்கும். ஒன்று 2. ஸோ COL இந்த ஸ்மால்ன்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா
பர்டிகுலர் இது வரை இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சிஓலில் அந்த காலத்தை வந்து டிவைட் பண்ணுவாங்க 12 வரைய. இருங்க உங்களுக்கு சிஓலுக்கான அந்த சேட் எடுத்து காமிச்சிடுறேன். Boostrab5 இந்த சேட் உங்களுக்கு பார்த்தா புரியும் நினைக்கிறேன். ஸோ இருந்தாரு பார்த்தீங்களா, இதுதான் அந்த சேட்டு. உங்களுக்கு பிக்சலை வச்சு காமிச்சா இன்னும் நல்லாவே புரியும் நினைக்கிறேன். பிக்சல் இந்த இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேட்டு. டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இந்த சேட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்குவோம். XXL அப்படின்றது என்னென்னா 1400 பிக்சலுக்கு மேலே. ஸோ அந்த மாதிரி. ஸோ 1400 பிக்சலுக்கு மேலே, எக்ஸல்ன்றது 1200 பிக்சலுக்கு மேலே, லார்ஜ்ன்றது 992 பிக்சலுக்கு மேலே, எம்டின்றது 768க்கு மேலே, எஸ்எம் அப்படின்றது 576க்கு மேலே, எக்ஸ்எக்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னா 576க்கு உள்ள. ஸோ அந்த எக்ஸ்எக்ஸை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா COLன்னே மென்ஷன் பண்ணிக்குவாங்க. இப்போ மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்னா COL SM, COL MT, COL லார்ஜ், COL XL, XXL அப்படின்னு போடுவாங்க. பட் இந்த எக்ஸ்எக்ஸ் அப்படின்றத எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா COL அப்படியே விட்டுருவாங்க. ஸோ COL 12 அப்படின்னா உங்களுக்கு பிக்சல் ஆனது 500, இப்போ பாருங்கள் மேலே அந்த குறைஞ்சிட்டே வருதா, 576க்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா மாறும். 576 இப்போ உள்ளே வந்துச்சுன்னா மாறும். ஸோ 576 இருக்குது இப்போ கரெக்டாக. இப்போ என்னன்னா இங்கே பிக்சல் என்ன சொல்லுது, 576க்கு உள்ளே வந்துச்சுன்னா எனக்கு 12, இது 576க்கு மேலே போச்சுன்னா எனக்கு 8 அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ என்னோட பிக்சல் பார்த்தீங்கன்னா 576க்கு மேலே போச்சு. எஸ்எம்னா என்ன அர்த்தம், 576க்கு மேலே போனால் அர்த்தம். இப்போ 576க்கு மேலே போச்சுன்னா 12 அப்படின்னு போட்டால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும். பட் என்ன அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 8ன்னு போட்டேன்னா, ஸோ உங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரியணும். எஸ்எம்னா என்ன, எம்டினா என்ன, எல்ஜினா என்ன, எக்ஸ்எல்னா என்னன்றது. ஸோ அது ஒவ்வொரு சைஸு, ஒவ்வொரு பிக்சல் சுருக்க நமக்கு எந்த லெவலுக்குள்ளே நமக்கு டிஸ்பிளே ஆகணுன்றதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சுருப்போம். இப்போ பாருங்கள் 76க்குள்ளே வந்துச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இது ஆட்டோவில் இருக்குது, நம்ம ஒன்றும் டிஃபைன் பண்ணல. எனக்கு இதுக்கு கீழே வரப்போ இப்படி ஃபுல்லாக கவர் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா COL ஒரு 10 கூட வச்சுக்கலாம். 10ன்னு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சுருங்கிக்கும். ஸோ இப்போ என்னென்னா 576க்குள்ளே வந்துச்சுன்னா எந்த சைஸா, 76க்கு மேலே போச்சுன்னா 8 போட்டோம், 8 வந்துச்சா. ஸோ அதையும் வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த லெவல் வருவோம். அடுத்த லெவல் என்ன போட்டிருக்கு, 768க்கு மேலே தான் எம்டி. ஸோ 768க்கு மேலே எம்டி. இது கொஞ்சம் லென்த்தாக போகும், கொஞ்சம் கவனிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். 768க்கு மேலே 700, ஸோ 61, 67 இருக்குது. இப்போ 68க்கு மேலே ஸோ மாறுது பார்த்தீங்களா. இப்போ எம்டி வந்து டிஸ்பிளே, அது இதையும் பார்த்தீங்கன்னா நான் 10 வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். ஸோ இது 10, இங்கே 10. அடுத்து பாருங்கள் லார்ஜ் வந்து எதுக்கு மேலே போனால் லார்ஜ் 992 பிக்சலுக்கு மேலே போனால் லார்ஜ். ஸோ 92க்கு மேலே போனால் லார்ஜ். இப்போ லார்ஜ் அப்ளை ஆயிடுச்சு 6. ஸோ 6ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நான் 10 மாற்றினேன் அப்படின்னா ஸோ இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த சாட் படி எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இதை மட்டும் போட்டு யூஸ் பண்ணணும். 12ன்றது ஃபுல்லாக வச்சுக்கோங்களேன். இப்போ எஸ்எம் ஃபுல், அப்போ நீங்கள் இந்த ஃபுல் பேஜை கவர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா 12. எப்படின்னா இந்த ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், 12 யூஸ் பண்ணணும். இது ஃபுல்லாக கவர் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணணும், 12 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கவர் ஆகும். அந்த 12க்குள்ளே நீங்கள் குறைச்சிட்டே வந்தீங்கன்னா அதோட வித் சைஸும் குறையும். ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவு ரோக்குள்ளே அந்த காலம் வந்து எப்படி அசைன் பண்ணுறாங்க இந்த சேட்டை வச்சு அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அது ஒவ்வொரு பிக்சலுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு காலத்தோட சைஸை மாற்றிட்டே போகலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை அசைன் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த இடத்துலலாம் புரியாது ஏன் வந்துட்டு COL எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ரோ அப்படின்னு போடுறது என்ன அப்படின்னா அந்த ரோ டிஃபைன் பண்ணியாச்சு. அந்த ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட் சென்டர், அதாவது T-ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்தீங்கன்னா அலைன்மெண்ட் சென்டராக வந்துடும். அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்றது என்ன அர்த்தம்னா அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஐட்டமும் சென்டராக இருக்கணும். H100ன்றது நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, ஹைட் வந்து 100. ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் வந்து 100. நீங்கள் எங்கள் HV 100னா பர்சன்டேஜ் இல்லாமல் HVயில் வரும். ஸோ HVன்றது மேக்ஸிமம் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு HV போடுறாங்க. ஹைட்டுன்றது 100ன்னு கொடுத்தாங்கன்னா 100% வந்துடும் உள்ள. பட் என்ன அப்படின்னா
நீங்கள் இதை எடுத்து விட்டாலும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. உங்களுக்கு மேலே பாட்டம் தான் கூடும் குறையும். அந்த பாட்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எம்டி மேலே மார்ச்சின் டாப்னு கொடுத்துட்டு அடிச்சிங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த ஹைட்டு 100ன்றது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் இந்த இடத்துல இருக்காது. ஸோ உங்களுக்கு வேணும் ஹைட் ஒரு வேளை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டே தெரியாது. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக குறைக்கிறேன், பர்சன்டேஜில் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இது ஃபுல்லாக குறையணும்ல, எங்கே குறையுது, குறையாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு இந்த பர்சன்டேஜில் போடுறதுல வந்துட்டு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம காலம் டிசைன் பண்ணியாச்சு. காலத்துக்குள்ளே கார்டு நம்ம கார்டை வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம் கார்டு எப்படி டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம சொன்ன இந்த இன்புட் மெத்தட்ஸ். ஸோ இந்த இன்புட் மெத்தடுக்கான ஒவ்வொரு இப்போ பாருங்கள், நம்ம வந்து இமெயில் வாங்கியிருக்கேன். இமெயிலுக்கே ஃபார்ம் அவுட்லைன் பிட் MP4. ஸோ MP4ன்றது கீழே வந்து பாட்டம் வந்து மார்ஜின் பாட்டம் வந்து கொஞ்சம் கீழே தள்ளி வரணுருக்காங்க, MP4 போடுறாங்க. ஸோ அந்த MP4 நான் இல்லாமல் விட்டேன் அப்படின்னா எனக்கு ஒட்டிக்கும்னா மேலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து நின்றுக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த MP4 போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் கீழே வந்து செட் ஆகும். அதே மாதிரி இன்புட் லேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்டுக்கான வெயிட்டு, அதாவது எவ்வளவு திக்னஸில் இருக்கணும் ஃபாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கானதெல்லாம். ஸோ இப்போ அடிச்சோம்னா எந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல்ஸு. ஸோ இந்த ஆல்ரெடி இன்புட் மெத்தட் வந்து இமெயில் கொடுத்தீங்கன்னா அதுவே வெரிஃபை பண்ணும். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இன்புட் டைப்லாம் பற்றி நிறையா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதெல்லாம் யாரும் பார்க்க முடியும் அப்படி பார்த்து வந்துங்க. அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா பட்டன். ஸோ பட்டனுக்கான டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பிடி லார்ஜ்னு போட்டிங்கன்னா பெரிய பட்டனாக வரும். PTSMனு போட்டிங்க அப்படின்னா சின்ன பட்டனாக மாறும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமனாக இருக்க பூஸ்டாப்பில் காமனாக இருக்காது. SM, LG, XL, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 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 வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. SM, MT, LG, XL, XXL இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸையும் டிஃபைன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வரும். அதே மாதிரி பூஸ்டாப்பில் காமனாக இருக்குது கலரிங். ஸோ இந்த கலரிங்லாம் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா பிரைமரி, இந்த பார்த்தீங்கன்னா பிரைமரி, இன்ஃபோ. இந்த பிரைமரின்றது ஒரு கலராக இருக்கும். லைட்டு, இன்ஃபோ, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு, வார்னிங்கு, சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இன்ஃபோனா ஒரு கலர் வரும். இது வந்து பேக்ரவுண்ட் கலரு. மெயின் கலர் வந்து எங்கே இருக்குது? இன்ஃபோன்றது பேக்ரவுண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. முன்னாடி வந்து வேறு கலர் வந்து வருது. அந்த வேறு கலர் இந்த இருக்குது. இது இல்லையா, இந்த இருக்குது. ஸோ அவங்க ஸ்டைலாகவே போட்டுருக்காங்க. நம்ம ஸ்டைல் எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபோக்கான கலர் வரும். ஸோ அந்த ஸ்டைல் எடுத்து விட்டுறோம். ஸோ இன்ஃபோன்னு சொல்லி இருக்குது. இன்ஃபோ இருக்குது, வார்னிங் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. சக்ஸஸ்னால் பச்சை கலரு. ஸோ சக்ஸஸ்னால் இந்த மாதிரி பச்சை கலர் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பட்டனுக்கான கலரு. ஸோ கலருன்றது இதுக்கு மட்டும் கிடையாது. இந்த கலர்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும்னா இந்த லெட்டர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஆகணும். சக்ஸஸ், வார்னிங், இன்ஃபோ, லைட்டு, டார்க்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்டாப்புக்கான கலர் கோடிங். ஸோ இந்த கலர் கோடிங் வந்து மேக்ஸிமம் படித்து வச்சுக்கோங்க. இந்த இதுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்றது கிடையாது. இந்த பேக்ரவுண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் கோடிங் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம ஸ்டைல் போட்டு எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிஜி கலர்னு போட்டு நம்ம இன்ஃபோவோ ஏதோ வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக 2 பட்டன் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கான ஃபாண்ட் ஆசம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா இங்கே நமக்கு எடுக்கல. ஸோ ஃபாண்ட் ஆசம் வந்து இந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஏன் எடுக்கல அப்படின்னா நம்ம ஃபாண்ட் ஆசம் வந்து யூஸ் பண்ணலை. இந்த ஹெட்டில் வந்து ஃபாண்ட் ஆசம் ஐக்கான் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த இடத்துல வந்து ஐக்கான் வரும். அதாவது இப்போ எங்களுக்குள்ள சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வரணும். ஏன் வரல அப்படின்னா நம்ம ஃபாண்ட் ஆசம் யூஸ் பண்ணல. ஸோ ஃபாண்ட் ஆசம் வந்து வேணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஃபாண்ட் ஆசமோட CNT. இந்த CNTன்றது என்னென்னா ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுக்கான லிங்க்கு. ஸோ CNT அப்படின்னு CTN அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா மாதிரி சொல்லிட்டேன். CTN போட்டிங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா லிங்க் கிடச்சிடும் நமக்கே. ஃபாண்ட் ஆசத்துக்கான லிங்க்கெல்லாம் கீழே இருக்குது. எங்கே இந்த பார்த்தீங்கன்னா CTN. ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேக்கை காப்பி பண்ணி கொண்டு போய் நம்மளோட ஹெட்டில் போட்டுக்கலாம். இது வந்து எப்போனா நம்ம செக் பண்ணி பார்க்குற வரையே பார்த்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நம்ம டவுன்லோட் போட்டு ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே GF வந்து வந்துருச்சு. இந்த தெரியும் நினைக்கிறேன் GF. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்க 2 ப்ராப்பர்ட்டி பூஸ்டாப், ஃபாண்ட் ஆசம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா JSல தான் நிறையா இருக்குது. ஒரு பாப்பப் ஆகட்டும், சக்ஸஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்துட்டு முன்னாடி வந்து டிக் அடிக்கிற மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா JSல நிறையா இருக்குது. அடுத்தடுத்து JS போவோம். இது லாகின். இதுவே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி மற்ற நிறைய இன்புட் வாங்கினீங்கன்னா அது ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா 2 வாட்டி பாஸ்வேர்டு வாங்குறதும், அட்ரஸ்ஸு, வேறு ஏதாவது சம் இன்ஃபர்மேஷன், டேட்டா பேத், ஃபோன் நம்பர் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ லாகினுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் வாங்குற இன்புட் மட்டும்தான் மாறும் தவிர்த்து ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ ஓகே, உங்களுக்கு லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த கோடிங் வேணால் கீழே இருக்குது, டவுன்லோட் போட்டுக்கோங்க, வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.